ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம ஷெட்யூல் 3 அண்ட் ஷெட்யூல் 4 அதாவது டார்கெட் 2 அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ டார்கெட் 1ல ஷெட்யூல் 1, ஷெட்யூல் 2 குடுத்தாங்க. ஸோ நமக்கு டார்கெட் 2 அப்படின்னு பார்க்கும்போது ஷெட்யூல் 3 அண்ட் ஷெட்யூல் 4. நெக்ஸ்ட் 2 வீக்ஸ். ஸோ லாஸ்ட் வீக் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா 6th தமிழ் படிச்சோம். இப்போ நம்ம 7th தமிழ் படிக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 1 to 5 இயல் ஃபர்ஸ்ட் இதுல. செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா 6 to 9 இயல்ஸோ 7th கம்ப்ளீட்டா. ஸோ இங்கே காமன் டாபிக்ஸ் அஸ் யூஷுவல் உங்களுக்கு தெரியும். ஸோ காமன் டாபிக்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா அகர வரிசை, சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல், அப்புறம் ஓரெழுத்து ஒரு மொழி, செய்வினை செய்யப்படவினை, அதாவது தொடர் வாக்கியங்கள் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் சந்திப்பில் வேர்ச்சொல். ஸோ அந்த மாதிரி இருக்கிற காமன் டாபிக்ஸ். ஸோ ஸ்பெஷல் டாபிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஷெட்யூல் 3 அண்ட் ஷெட்யூல் 4. ஷெட்யூல் 3 நம்ம மறு பேர் நினைக்கிறேன். ஷெட்யூல் 3. ஷெட்யூல் 4ன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த லாலா வேறுபாடு, ராரா வேறுபாடு, நானா வேறுபாடு இருக்கு பார்த்தீங்களா அது. ஸோ தமிழ் அதுதான். இப்போ நீங்க தமிழ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஸோ 3 இயல் இருக்கு. ஃபர்ஸ்ட் எத்தனை எங்கள் தமிழ் இருக்குது. ஸோ நம்ம சொல்லும் பொருளும் எல்லாத்துக்குமே நமக்கு கம்பல்சரி இம்பார்ட்டன்ஸ். ஸோ அதை நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு நூல் வெளி நம்ம எப்படி இம்பார்ட்டன்ட் நமக்கு பொருந்தாத வரிசையில் கேட்பாங்க மேக்ஸிமம். ஸோ அந்த மாதிரி இருக்க நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி இதுதான். ஏன்னா சொல்லும் பொருள் நெறினா வழி, அதுக்கப்புறம் பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக, இதெல்லாம் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி இருக்க நீங்க பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் மேக்ஸிமம் நமக்கு அதாவது மொழி திறன் பயிற்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்க பாருங்க, இங்கெல்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க. பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம கொஞ்சம் பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்க சிலபஸ்ல கவர் ஆகுறது மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு போதும் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு ஸோ இது பழசுனால பிவைக்கு எழுதியிருக்கேன். ஆனால் பாரதாசன் அப்படிங்கும்போது நான் பாவேந்தர் பாரதாசன் இருக்காப்புல. ஸோ செந்தமிழாய் செய்வதும் வேண்டும். ஸோ கேட்கலாம். அதே மாதிரி எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிட வேண்டும், இலக்கண நூல் புதிதாக ஏற்றுதல் வேண்டும். ஸோ இதெல்லாம் அவங்க தான் சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி நமக்கு சிலபஸ்ல எங்க இருக்காங்க அப்படின்றத நம்ம எடுத்து படிச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்க இது பண்ணலாம். அதே மாதிரி நமக்கு பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு இருக்கு. ஸோ அதுவுமே நமக்கு இந்த லெசன்ஸ் நம்ம பார்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான். இது ஸ்பெஷல் மெட்டீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறு பெயர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக நான் எழுதி வச்சிருக்கேன் நான். ஸோ அது புக்கில் எங்கே கவர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 7th புக்கில் இயல் 3 வழக்கு மறு இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இயல் 3 ஸோ பாருங்க மறு. ஸோ இங்கே தஞ்சாவூர், தஞ்சை, திருநெல்வேலி அப்படின்னு சொல்லி இருக்கும். ஆனால் பட் இங்கே இருக்க இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் போதுமா அப்படின்னா நம்ம மேக்ஸிமம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எழுதி வச்சிருப்பேன். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் எடுத்துக்கேன் பாருங்க. கோயம்புத்தூர், கோவை, தஞ்சாவூர், தஞ்சை, திருச்சிராப்பள்ளி, திருச்சி, திருநெல்வேலி, தொல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மொத்தம் 22 எழுதியிருக்கேன். ஸோ இதையே 22 மட்டும் தான் எழுதியிருக்கேன். அப்புறம் மேக்ஸிமம் இந்த புக்லையும் அப்புறம் பிவைக்யூல கேட்டதை வச்சு இப்போ தமிழ் தகுதித்தாள்னு சொல்லுவாங்க, தமிழ் எலிஜிபிலிட்டி. ஸோ அதுலேருந்து கேட்டதை மட்டும் எழுதியிருக்கேன். ஸோ மேக்ஸிமம் புக்கில் இருக்கிறத படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அவுட் ஆஃப் கண்டென்ட் போகலாம். ஸோ இதான் தமிழ் மரபு பெயர். இதே நீங்கள் லாலா வேறுபாடு, நானா வேறுபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நிறைய இடத்துல கவர் ஆகும். நமக்கு 9ஆம் வகுப்புல வரும், 6ஆம் வகுப்புல வரும், 11ஆம் வகுப்புல வரும், 12ஆம் வகுப்புல வரும், அப்புறம் ஓல்டு 11th 12th புக்ல வரும். ஸோ அதுக்கு நான் புக் வச்சிருக்கேன். ஸோ அதனால அந்த புக்ல அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த டாபிக் கொடுத்து இருக்கும். ஸோ அதனால நான் அது எழுதலை. ஸோ ஆக்சுவலாக வேக் டு ஸ்டடி பிடிஎஃப் நான் கொடுத்துருக்கேன் ஆல்ரெடி நம்ம டெலிகிராம் குரூப்பில். நீங்கள் அங்கே போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்புறம் எங்கெங்கே கவர் ஆகும் அப்படின்றத நீங்கள் எழுதிக்கலாம். இல்லை அப்படின்னா நான் உங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், அந்த மெட்டீரியல் மட்டும் நான் ஃபோட்டோ எடுத்து உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் டெலிகிராமில். ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம 2 வீக்ஸ்க்கான ஸ்பெஷல் மெட்டீரியல். ஸோ தமிழ் நம்ம இப்படி தான் படிக்கணும். நெக்ஸ்ட் நம்ம மேக்ஸ் பார்க்கலாம். ஸோ மேக்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன டாபிக் கொடுத்துருக்காங்க அப்படின்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா நம்ம லாஸ்ட் வீக் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் படித்தோம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து 6 டைப்ஸ் இருக்கு. ஸோ அந்த 6 டைப்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ மொத்தம் நமக்கு 6 டைப்ஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 6 டைப்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சிஐ கண்டுபிடிக்கிறது, அதிலே பிரின்சிபல் கண்டுபிடிக்கிறது, டோட்டல் அமௌண்ட் கண்டுபிடிக்கிறது, நம்பர் ஆஃப் இயர்ஸ் கண்டுபிடிக்கிறது, அப்புறம்
ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறது. 6th டைப் என்ன அப்படின்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லேருந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது கண்டுபிடிக்க போகுது. ஸோ இந்த 6 டைப்ஸ் மட்டும் தான் நமக்கு இருக்குது. ஸோ கண்டிப்பாக மேக்ஸிமம் கேட்டாங்க. அப்புறம் இந்த 6 டைப்ஸ்லேருந்து நமக்கு கொஷின்ஸ் அரைஸ் ஆகும். இதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். இதே ஷெட்யூல் 4 ஹச்சிசிஎஃப் எல்சிஎம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஹச்சிசிஎஃப் கேட்கலாம், எல்சிஎம் கேட்கலாம். அதை ஃபைண்ட் பண்ணுறது மேக்ஸிமம் இந்த மாதிரி பிவிக்லேயே நிறையா கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா ரிமைண்டர் வச்சு கேட்பாங்க. சேம் ரிமைண்டர் இண்டிவிஜுவலாக கொடுத்து மைனஸ் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி ரிமைண்டர் வச்சு கேட்பாங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ், இந்த 4 பிக்கஸ்ட் டிஜிட்டு, அதாவது 4 கிரேட்டஸ்ட் டிஜிட்டு, 5 ஸ்மாலஸ்ட் டிஜிட்னு கேட்குறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி நம்பர் ஆஃப் டிஜிட் வச்சு கேட்கலாம். அதுக்கப்புறம் பார்ட் ஆஃப் நம்பர் இந்த மாதிரி கேட்கலாம். இல்லை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரிங்கிங் டுகெதர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எல்சிஎம் கடைசியாக இந்த வந்து மணி வந்து ஒன்றா ஒலிக்குது, இல்லாட்டி சிக்னல் வந்து லைட் வந்து கரெக்டாக மாறுது அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி. ஸோ இந்த எல்லாமே இந்த மெத்தடில் இருக்க எல்லாமே நமக்கு பிவைக்யூல நிறையா தடவை கொஷின்ஸ் நமக்கு அரைஸ் ஆயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம இதில் இருக்க எல்லா மாடல்ஸும் கேட்கணும். இப்படி தான் நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் சரி ஹச்சிசிஎஃப் எல்சிஎம் ரெண்டுமே நம்ம பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் டவுட் என்ன கேட்குறீங்க அப்படின்னா பிவைக்கு பார்க்க வேண்டாமா, டாப் 500 சம்ஸ் பார்த்தா போதுமான்னு கேட்குறீங்க. சில பேர் வந்து பிவைக்கு பார்க்குறேன், ஸோ டாப் 500 சம்ஸ் பார்க்க தேவையில்லையா அப்படின்னு கேட்குறீங்க. ஆக்சுவலாக வந்து இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா டாப் 500 சம்ஸ் எதுக்கு கொடுத்துருக்காங்க சார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதை நீங்கள் வந்து கலந்து பார்ப்பீங்க பிவைக்யூஸ். ஸோ ஒரே டாப்பிக்காக பார்க்காம இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு வீக் படிக்கிறத 5th வீக்கில் ஒரு கொஷின் வரும்போது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இல்லை அப்படின்னா நம்ம பார்த்தோம்ல என்ன வரும் அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணலாம். ஸோ அதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் 500 டாபிக்ஸ் டாப் 500. அதே மாதிரி பிவைக்கு ஏன் பார்க்கணும் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் டைம் அண்ட் ஒர்க் வந்து ஃபர்ஸ்ட் வீக் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் பிவைக்கு வந்து எல்லாமே பார்த்தீங்களா அப்படின்றது எனக்கு தெரியல. எனக்கு வந்து 2024 பிவைக்கு வந்து நிறைய டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் இருந்துச்சு. அது குரூப் 1 கொஷின் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அதில் 3 கொஷின் கேட்டிருந்தாங்க. 3மே டிஃப்ரெண்ட்டாக தான் கேட்டிருந்தாங்க. எனக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சு எனக்கு டைம் அண்ட் ஒர்க். ஸோ அந்த மாதிரி நம்ம கொஷின்ஸ் பார்க்க தான் நமக்கு தெரியும். நமக்கு தெரியாத மாடல்ஸ் தான் இருக்குது, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக கேட்டிருக்காங்களே, ஏற்கனவே இருக்கிறதோட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கே. ஈவன் 2024 நம்ம குரூப் 4ல கேட்ட கொஸ்டின் நமக்கு அது டிஃப்ரெண்ட்டான மாடல் தான். ஆனால் 2022 ஆல்ரெடி கேட்டிருக்காங்க அந்த டைம் அண்ட் ஒர்க்கில் கேட்டது. ஸோ இந்த மாதிரி நம்ம பார்க்க தான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வந்து மேக்ஸ் தெரியும். மேக்ஸும் தமிழும் பிவைக்கு பார்த்தே ஆகணும். ஏன் அப்படின்னா பிவைக்கு வந்து டேரெக்டாக கொஷின்ஸ் வரும், இல்லை அப்படின்னா நம்பர் மட்டும் மாற்றி வர்றது இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கவும் நம்ம பிவைக்யூ வந்து பார்த்தா மட்டும்தான் நமக்கு வந்து அது மாதிரி ப்ராக்டிஸாகவும் இருக்கும். நம்ம ஒரு மாடல் வந்து பார்க்குறோம் அப்படின்னா அதுக்கு ப்ராக்டிஸ் வந்து என்ன அப்படின்னா பிவைக்யூ பண்ணுறது மட்டும்தான். ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் மேக்ஸும் தமிழ். இப்போ நம்ம ஜிஎஸ் பார்க்கலாம். இப்போ நம்ம ஷெட்யூல் 3 பார்க்கலாம். ஸோ மாநில அரசு கொடுத்துருக்காங்க. 10th 7th இருக்குது. அப்புறம் 8th வந்து மாநில அரசு எவ்வாறு செயல்படுகிறதுன்னு ஒரு லெசன் இருக்கும். நீங்கள் அதுவும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஊரக பொருளாதாரம் 11th எக்கனாமிக்ஸில் இருக்குது. அதுக்கப்புறம் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்கக்கால கிளர்ச்சிகள் 10th இருக்குது. அந்த 11th வந்து ஆங்கிலேய ஆட்சிக்கு தொடக்கக்கால எதிர்ப்புகள் அப்படின்னு சொல்லி 11th இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து தொடக்கக்கால தமிழ் சமூகமும் பண்பாடும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது 9th இருக்குது. ஸோ வந்து ஆக்சுவலாக பாலிட்டி 10th பாலிட்டி நமக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து நமக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டோட கம்ப்ளீட் ஆகுது. அதே மாதிரி நமக்கு இந்த எக்கனாமிக்ஸ் படிக்காமல் நம்ம கிளியர் பண்ணவே முடியாது. எக்கனாமிக்ஸ் அண்ட் யூனிட் 9 20 கொஷின்ஸ் அரைஸ் ஆகுது. ஸோ ஊரக பொருளாதாரம் 11th எக்கனாமிக்ஸ். ஸோ வந்து மாநில அரசு அப்படிங்கும்போது மேக்ஸிமம் வந்து யார் வருவாங்க அப்படிங்கும்போது கவர்னர் வருவாப்பில், ஆளுநருக்கு அப்புறம் முதலமைச்சர் வருவாங்க, அப்புறம் அமைச்சர்கள் வருவாங்க. ஸோ மேக்ஸிமம் இதை பற்றி தான் படிப்போம். இதே ஊரக பொருளாதாரம் அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஆக்சுவலாக ஊரக பொருளாதாரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து 11th எக்கனாமிக்ஸில் 3rd லெசனாக இருக்கும். 11th எக்கனாமிக்ஸில் 3rd லெசனாக இருக்கும். ஃபர்ஸ்ட் லெசன் செகண்ட் லெசன் நம்ம வந்து போன 2 ஷெடியூலில் முடிச்சிட்டோம். அதில் என்ன மேக்ஸிமம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த முத்ரா பேங்க் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஊரக ஜாப் எப்படி இருக்குது, அப்படி அதெல்லாம் வறுமை எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி மேக்ஸிமம் ரூரல் எக்கனாமின்றது அந்த ரூரல் டெவலப்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் எவ்வளோ இருக்குது, எப்படிலாம் இருக்குது அப்படின்ற மாதிரி வரும். நெக்ஸ்ட் அதில் மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா அப்புறம் வறுமை ஒழிப்பு திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 20 அம்ச திட்டம், அப்புறம் ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் சொல்லுவாங்க, அப்புறம் ஊரக இளைஞர்களுக்கான திட்டம். ஸோ அந்த மாதிரி நிறைய திட்டங்கள் வரும். ஸோ அதிலெல்லாம் வந்து நிறைய பிவைக்யூல வந்து யோசி கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மேக்ஸிமம் வந்து ஊரக பொருளாதாரம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன லெசன் தான். நீங்கள் ஃபர்ஸ்ட் 2 ஷெடியூலில் படித்தோட நீங்கள் இந்த லெசன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன லெசன்ஸ் தான். அதே மாதிரி இது வந்து ஐஎன்எம்ல வரும். 10th 11th இது ரெண்டுமே வந்து கொஞ்சம் ரிலேட்டடாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் 2 ஷெடியூல்ஸை படித்து அந்த ஐஎன்எம் அதே மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து 4th ஷெடியூல் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டு பொருளாதாரம். ஸோ தமிழ்நாடு பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம படிக்கிறதுல பொதுவாகவே தமிழ்நாடு பேஸ் பண்ணி இருந்துச்சு அப்படின்னா நம்ம
கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுக்கணும். அதுக்கப்புறம் அரசாங்கம் வரிகளும் இது வந்து 10th எக்கனாமிக்ஸ், அது 11th எக்கனாமிக்ஸ். ஸோ எக்கனாமிக்ஸ் வந்து 2 லெசன்ஸ் வருது. அந்த பிறகு காலியத்துக்கு எதிரான இயக்கங்களும் தேசியத்தின் தோற்றமும் கொடுத்துருக்கேன். இது 10th ஐஎன்எம் வந்திருக்கு. அதுக்கப்புறம் உள்ளாட்சி அரசாங்கம் 9th பாலிட்டி, 11th பாலிட்டி, 6th இருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து ஐஎன்எம் படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக இயர்ஸ் தெரியணும். அண்ட் தென் நம்ம ஸ்டேட்மெண்ட் வந்து கண்டிப்பாக நான் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அதை பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் ஹெட் யாராவது இருந்தாங்க அப்படின்னா பார்த்துக்கணும். ஏதாவது சங்கங்கள் வந்து ஃபோன் பண்ணாங்க அப்படின்னா நம்ம அதை கிளியராக பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் ஏதாவது பத்திரிகைகள் வந்து அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்துக்கணும். முக்கியமாக அவங்க ஏதாவது ஸ்ட்ரைக் பண்ணாங்க அப்படின்னா அது எந்த வருஷம், எந்த டேட், எந்த இயர், அது மாதிரி எதுக்காக பண்ணியிருக்காங்க அந்த ரீசன் நம்ம பார்த்துக்கணும். அதே மாதிரி இப்போல்லாம் வந்து எப்படி கேட்க ஆரம்பிச்சா நம்ம ஹெட்டு மட்டும் பார்க்குறோம்னு சொல்லிட்டு அவங்க கூட இருக்கவங்களையும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம பார்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். மேக்ஸிமம் ஐஎன்எம் அப்படிங்கும் இந்த மாதிரி பார்த்துக்கணும். பாலிட்டி அப்படின்னா ஆர்டிக்கல், அமெண்ட்மெண்ட்டு, ஸோ இதில் ஸ்டேட்மெண்ட் நிறையா கேட்பாங்க. பாலிட்டி அப்படின்னா மேக்ஸிமம் ஸ்டேட்மெண்ட் கேட்பாங்க. ஸோ மேக்ஸிமம் பாலிட்டி படிக்கும்போது ஸ்டேட்மெண்ட்டாகவே படிக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ அதனால் நீங்கள் பிவைக்யூ ரொம்ப பார்த்தா நல்லது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் வந்து இது தமிழ்நாடு போல மேக்ஸிமம் தமிழ்நாடு பேசிஸ்டாக தான் இருக்கும். இல்லை ஐஎன்எம் மட்டும் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஷெட்யூல் 3, ஷெட்யூல் 4 ஓவரலாக சொல்றீங்க பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து இப்போ ஆங்கில ஆட்சிக்கு எதிரான துரோககால கிளர்ச்சிகள்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அந்த பாளையங்கள் வருவாங்க. அந்த 72 இருக்க சொல்லி பூலித்தேவர் வருவாப்புல. அதே மாதிரி வந்து அந்த மாப்பூஸ்கான் அவங்கலாம் வருவாங்க. நெக்ஸ்ட் வந்து பூலித்தேவருக்கு அப்புறம் அப்படியே வரிசையாக ஒவ்வொரு லீடர்ஸாக வருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு லீடர்ஸாக படிக்கணும். பூலித்தேவருக்கு அப்புறம் நம்ம வந்து வீரபாண்டிய வேலுநாச்சியார் ஒரு சைடு வருவாங்க. இன்னொரு சைடு வந்து நம்ம கட்டபொம்மன் அவர்கள் வருவாங்க. கட்டபொம்மன் வந்ததுக்கு அப்புறம் மருதுபாண்டி, வீரபாமா, ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களா வருவாங்க. நெக்ஸ்ட் வந்து நமக்கு இவர் வருவாப்புல. கடைசியா யார் வருவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சின்ன மருது வருவாப்புல. ஆமா. யா இல்ல ஆக்சுவலா வந்து சின்ன மருதுன்றது வந்து இவங்களோட வந்துருவாங்க. வேலுநாச்சியாரோட வந்துருவாங்க. சாரி, கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். இதுல கடைசியா சின்னமலை வருவாப்புல. நம்ம தீரன் சின்னமலை. அவர் கடைசியா தூக்குல போடுறதோட தான் இந்த லெசன் முடியும்னு நினைக்கிறேன். ஸோ மேக்ஸிமம் இதுல வந்து நிறைய பேர் இறப்பாங்க. ஸோ அந்த இயர்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா தீரன் சின்னமலை வந்து இந்த ஓடாநிலை அப்படின்ற ஒரு கோட்டையை வச்சு இது பண்ணிருப்பாப்புல அப்படின்னு சொல்லுவாங்க. அவரை வந்து அந்த சங்கிரி அப்படின்ற ஒரு கோட்டையில வந்து தொங்க விட்டுருப்பாங்க. ஸோ அப்படிங்கும்போது அந்த டேட்லாம் வந்து பல தடவை பிவைக்யூல அடிச்சடிச்சு கேட்டது. ஸோ இந்த மாதிரி அந்த லெசன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அடுத்து நமக்கு என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எதிர்ப்புகள். ஸோ அதுல வந்து யார் யார் வருவாங்க பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் வந்து இதுக்கு ரிலேட்டடாக தான் வரும். ஏன் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா அதுலேயும் வந்து இவங்கலாம் வருவாப்புல. அந்த விஸ்வநாத நாயக்கர் அவங்கலாம் வருவாங்க. அந்த வந்து நாயக்கர் முறை இது பண்ணுறோம்னு சொல்லிட்டு அப்புறம் யூசுப் கான் வருவாப்புல. மேக்ஸிமம் வந்து அந்த லெசனுக்கு இந்த லெசனுக்கும் நிறையா வந்து நமக்கு வந்து இன்டர்லேஷன் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதில் தான் வந்து மியானா, முடியானா, நமிகான், கட்டக் அப்படின்லாம் வந்து வரும். ஸோ படிச்சிருக்கேன். ஆனால் பட் இப்போதைக்கு எனக்கு டக்குன்னு அது வந்து கரெக்டாக எனக்கு ஞாபகம் வரல. ஸோ ஐயனை மட்டும் எனக்கு ரொம்ப கொஞ்சம் பிடிக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் ஐயனை மட்டும் நல்லா படிப்பேன். எனக்கு ஐயனை மட்டும் ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் அயனம் வரும். அயனம் வந்து மேக்ஸிமம் வந்து 2 ஷெட்யூலுக்குமே ரொம்ப இம்பார்ட்டண்டாக ரொம்ப வந்து ரிலேஷனாக தான் வரும். அதே மாதிரி இந்த லெசன் வந்து நான் ரீட் பண்ணேன். போன தடவை படிக்கல. வாய்க்குள்ள வார்த்தையே வரல. அது என்ன இந்த லெசன் புரியவும் இல்லை. அது என்னன்னே தெரியல. ஸோ இந்த தடவையாவது இந்த லெசன் நான் கண்டிப்பாக படிக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கேன். ஸோ வந்து தமிழ் வந்து இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இது பண்ணணும். அதுக்கப்புறம் மேக்ஸ் வந்து அப்படி இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு வந்து ரீசனிங் வந்து கொடுத்துருக்காங்க. சார் வந்து டீச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் வந்து 10 சம்ஸ் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் டாப் 500 சம்ஸ் வந்து நமக்கு வந்து இந்த தடவை வந்து 11 to 20. ஸோ அதுவும் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்கப்பா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கொஞ்சம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி நம்ம மேக்ஸ் வந்து நம்ம ஷெட்யூல் 5 வரைக்கும் நம்ம பிவைக்யூ ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஸ்கூல் புக் சம்ஸ் பிடிஎஃப்லாம் சென்ட் பண்ணிட்டோம். ஷெட்யூல் 1, ஷெட்யூல் 2க்கு ஜிஎஸ்க்கு புக் பிடிஎஃப் சென்ட் பண்ணிட்டோம். ஷெட்யூல் 3, ஷெட்யூல் 4க்கு மேக்ஸிமம் நாளைக்கு உங்களுக்கு நான் சென்ட் பண்ணிடுறப்ப டெலிகிராமில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறதுன்னு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு நமக்கு மேக்ஸ் இருக்குது. ஸோ ஷெட்யூல் 6 வரும்போது நான் அதுக்குள்ளே நான் ரெடி பண்ணிடுறேன். ஷெட்யூல் 6க்கு புக் பிடிஎஃப் கட் பண்ணி ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஸோ ஷெட்யூல் 6 அப்போ நான் சென்ட் பண்ணுறேன். இப்போதைக்கு ஷெட்யூல் 3, ஷெட்யூல் 4 வந்து நான் உங்களுக்கு தமிழ், ஜிஎஸ் 2க்குமே உங்களுக்கு ஷெட்யூல் கொடுத்துட்றேன் ஃப்ரெண்ட்ஸ். ஷெட்யூலுக்கான புக் பிடிஎஃப். ஓகே, தேங்க்யூ.